சின்ன வயசில் உங்கள் இதெல்லாம் காணொலியெல்லாம் பயங்கர வைரலாக இருந்துச்சு. நீங்கள் விஜய்கிட்ட எல்லாம் கேள்வியெல்லாம் கேட்குறதெல்லாம் இருந்துச்சு. எங்களுக்கு அந்த நோக்கெலாம் இருந்துச்சு. அந்த நேரத்தில் அவர் வந்து சினிமாவோட ரொம்ப நெருக்கமாக இருந்திருப்பார்ல, விஜய் கூட எல்லாம் ரொம்ப நெருக்கமாக இருக்கார். எங்கள் அண்ணன் சினிமாவில் இருக்கான்னு சொன்னதுக்கப்புறம் எங்கள் மண்டைக்குள்ள ஒன்று உதிச்சு. என் மண்டைக்குள்ள எப்படி எங்கள் அண்ணன் பெரிய டேரக்டர் ஆயிடுவார். அப்போ கலைஞர் கருணாநிதி போய் பார்த்துருவாரு. அப்படி பார்க்கும்போது ஒரு சினிமாக்காரன் ஒரு சீட்டை கொடுத்துருவாரு. நீ சினிமாவில் இருக்க சீட்டை வாங்குற, அந்த சீட்டை எனக்கு கொடுத்துரு. இது அண்ணன் மட்டும் பாத்திரக்கூடாது, எங்களுக்கு அவருக்கு தெரிஞ்ச ரகசியம். அப்பவும் நிக்க சொல்லி அண்ணன் சொல்லும் போது அந்த சிங்கிள் கப்பல் இருக்குல்ல, அதை சொல்லி ஏமாத்தி தப்பிச்சிட்டேன். எங்களுக்குள்ள எங்க அப்பா திமுக இருந்தாங்க. நிப்பாட்டுறாங்க, நீதிபதி கேட்காரு, எதுக்காக கைது பண்ணிருக்காங்க தெரியுதா, நம்ம தான் வாய் தானே தெரியாத அப்படின்னு சொல்றோம். அவரு இப்படி பார்த்துட்டு திருப்பி குனிஞ்சு எழுதுறாரு. எங்க போலீஸ் எல்லாம் ஜட்ஜு சொன்ன பதில் அதை நீதிமன்றத்தில் கேட்டுங்க. ஒரு 7 பேர் வந்து சாலையை மறிச்சிட்டேன் ராஜபாளையத்தில். அண்ணன் கைதை நம்ம உட்கார அப்படி மறிச்சிட்டேன். இப்ப நான் நிக்கிறேன், நீங்க அங்கிட்டு இருந்து வாரீங்க, ஏன் இன்னும் மதி இருக்கான், மதி எங்க வா மதி அப்படின்னு என்ன அப்படி எல்லாம் உட்காந்துட்டோம். ஒரு சின்ன A4 சீட்ல ஒரு கவிதை எழுதி நான் முதல்ல ஒட்டினேன். சூரட்டியோட முதல் அனுபவமே எனக்கு A4 சீட் தான். ஓ, அது சரி. நானா ஒரு கவிதை எழுதி அப்ப ராஜபாளையத்தில் மாவீரனால அங்க வந்து சொன்ன தமிழ் தேசிய கதைகள் நடத்துறாங்க. ஒரு கட்சியோட அடையாளங்கிறது என்ன, சூரட்டியின் மூலமா முதல்ல நம்ம இருக்கோம்னு காட்டுறது. கூட்டம் போடுறதெல்லாம் ரெண்டாவது. கூட்டத்துக்கு சூரட்டியோட பொதுவா ஒரு பதாக வைக்கணும். அப்ப பெரிய கலாச்சாரமா பதாக கலாச்சாரம் பெருசா இதாகல. அப்ப சூரட்டி நான் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். உண்மையிலே எனக்கு நான் அது வரைக்கும் நினைச்சது உண்டு, நான் ஜாதி பார்த்ததில்லை, என்னை யாரும் ஜாதி பார்க்க விட்டதில்லை அப்படின்னு. ஆனால் முத்துக்குமரோட அந்த வார்த்தை என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு சவுட்டில். இந்த வடக்கு தெரு தெற்கு தெருன்னு சொல்ற பையனுக்கும் உள்ள வித்தியாசம் நான் அப்பதான் உணர்றேன். ஓ, இவனை சொந்த ஜாதின்னு சொல்லிட்டேன், சொந்தக்காரன்னு. அவன் வேற ஜாதிங்கனால அவனை வடக்கு தெரு தெற்கு தெருன்னு சாதி பார்க்கல, நானும் சாதி பார்க்கல, என்னையும் யாரும் சாதி பார்க்கல நினைச்சது என் வாயில இருந்தே அதுதான் வந்திருக்கு அப்பவே. அப்போ சாக போற நேரத்துல ஒரு மனுஷன் எப்படி தமிழ் ஜாதின்னு சொல்லுவான், என்ன வாழ்க்கை வாழ்றோம், நம்ம என்ன கனவு கண்டு வந்தோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் எனக்கு அந்த நேரத்துல வந்து ரொம்ப ஒரு அவமானமா. அப்புறம் அங்கே வந்து அவர் இது பண்ணிக்கிட்டே இருப்போம், கிண்டல் அடிச்சுட்டே இருப்போமா, என்ன இருந்தாலும் செந்தூரப்பாட்டி தம்பிடா நீங்கள், எங்கால் இல்லைன்னா உங்கால் வெளியே தெரியவாரா, அதுக்கு முன்னாடி நடித்த படம்லாம் வெளியே சொல்லி பாருங்க அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். இருந்தாலும் நாங்கள் பார்த்து வளர்த்து விட்ட பிள்ளைங்க பழச்சுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கும் அரசியல் ஆளுமை நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு இளவல். இன்று தமிழ்நாடு மேடைகள் தோறும் முழங்கி கொண்டிருக்கும் எங்கள் ஆருயிர் இளவல் மதிவாணன் அவர்களை இப்போது சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள், அவருடன் பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, அவரிடம் கேட்போம். வணக்கம் மதி. மதி நல்லா இருக்கு. ரொம்ப நன்றி எங்களோட அழைப்பை ஏற்று வந்ததுக்கு. ஒரு சிறிய இடைவெளி கிடைச்சிச்சு, அதில் உங்களை அழைச்சிட்டோம். நம்ம வந்து இன்னும் நிறைய பேசுகிறதா இருக்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப நாள் கூப்பிட்டாலும் கூட நீங்கள் தொலைவில் இருக்கீங்க. ஆமாம், நாங்கள் தெற்க இருக்கோம், நீங்கள் வடக்கு இருக்கீங்க. வரோம் அருந்தமிழ் அங்கேயும் வரோம், எல்லா இடத்துக்கும். அதனால இவ்வளோ தாமதம் நினைக்கிறேன். ஆமாம், எங்களுக்கு வந்து தெரிஞ்ச மதி வந்து மேடை தோறும் எல்லா இடத்துலையும் மிக மூர்க்கமாக தர்க்கம் ரீதியாக எல்லாரையும் வந்து கவுண்டர் பண்ணுறதா இருக்கட்டும், அவருடைய கருத்துக்களை எடுத்து மக்களிடம் கொண்டு போய் சேர்த்ததாக இருக்கட்டும், நாம் தமிழர் கட்சியின் ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தான் நான் சொல்லணும் மதி அவர்கள். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுக்கு தெற்கிலிருந்து இங்கே வரைக்கும் மதி அவர்கள் போகாத மேடை இல்லை, கூப்பிடாத இடம் இல்லை. ஆனால் இதுக்கு முன்பே மதின்னு ஒருத்தர் இருந்திருப்பார்ல, மேடையில் பேசுகிற மதியை நாங்கள் எல்லாரும் பார்த்துட்டோம், எல்லாருக்கும் ஒரு தெரியும். இதுக்கு பின்னாடி இருக்கிற மதின்னு ஒருத்தர் இருப்பார். ஆரம்ப காலமாக இருக்கட்டும், தன்னுடைய கல்வி தொடக்கத்துலேருந்து இந்த ஒரு பாதைக்கு வந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுகளாக இருக்கும் இல்லையா, அதை பற்றி பேசலான்ட்டு இருக்கோம் இன்றைக்கி. பொதுவாகவே மதிங்கிறத ஓட்டவைய லொடலொடன்னு பேசிகிட்டே இருக்கிறதா. நீங்கள் இடும்பான காத்தி மாதிரி இன்ட்ரோவர்ட்டு, நான் ரொம்ப அமைதியான சொல்லலாம், ரொம்ப ஜாலியான ஆள். யார்கிட்டாலும் உடனே ஒட்டிக்கிடுவேன். நான் ரொம்ப பேசிகிட்டே இருப்பேன், என்ன இது நேற்று ரொம்ப பழகின மாதிரி பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரியே
அதுலேயே அந்த பேச்சும் நான் ஒரு 6ஆவது படிக்கும்போது என்னோட ஆசிரியர் வேல்கனின்னு சொல்லி ஒரு தமிழாசிரியர். இல்லை அவங்க எங்கள் டீச்சர் ஒருத்தவங்க உண்டு, கலான்னு ஒரு டீச்சர். அவங்கள கட்டிக்கிட்டவங்க. அவங்க ஒரு லீவ் பிளேஸ்க்காக எங்களுக்கு ஒரு ஆசிரியருக்கு பதில் வந்து வர்றாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு 4 மாதம் வந்து வந்தாங்க. அப்படி வந்தப்போ இந்த பேசிகிட்டே இருக்கு, இங்கடா பேசி உயிர் வாங்கிட்டு போய் போட்டியில் போய் பேச வேண்டியதாடா அப்படின்னு சொல்லிட்டு என்னை முத வந்து எழுதி கொடுத்து பேச்சு போட்டியில் அந்த இந்த திறமை அந்த பக்கம் திருப்பி விட்டாங்க. இதை மாற்றினதே அவங்க தான் அவங்க வந்து இது பண்ணாங்க. அப்போ எல்லாத்தையும் பேசணும் அப்படின்னு முதல்ல சொன்னது அவர். என்னன்னா, தப்பாக பேசுகிறா சரியாக பேசுகிறேன்னு நினைக்காத, பேசுகிறத பேசி யார் இருக்கான்னு பார்க்காத அப்படிம்பாங்க. அப்படி அவங்ககிட்ட ஆரம்பிச்சது. பள்ளியிலே பார்த்தீங்கன்னா எங்கள் பள்ளியில் வந்து 12ஆவது தென்காசி தானே? தென்காசி மாவட்டம், சிவகிரி வட்டம், ராயகிரி அப்படிங்கிறதா என்னோட ராயகிரி சொந்த ஊர். இப்போ பக்கத்தில் ஒரு விஸ்வநாதபுரி அப்படிங்கிற கிராமத்தில் நான் ஒரு 22 வருஷமாக இருக்கிறோம். 12 வரைக்கும் ஒரு 5 வரைக்கும் ஒரு சின்ன பள்ளிக்கூடம், அப்புறம் 6லேருந்து 12 வரைக்கும் பள்ளிக்கூடம். அங்கேயுமே இந்த வாய் தான் நம்மளை அடையாளம். அது சொல்லுவாங்கல்ல, வாயுள்ள பிள்ளைக்குன்னு சொல்லுவாங்கல்ல. நான் பொதுவாக என்ன கண்டேன்னா, வாயுள்ள பிள்ளை பொழைச்சிருச்சு அப்படி தெரியல, நீங்கள் தான் சொல்லணும். பொதுவாக என்னென்னா, நீங்கள் ஒரு 500 பேர் இருக்கிற இடமா இருக்கலாம், 5000 பேர் இருக்கிற இடமா இருக்கலாம். என்கிட்ட என்ன இருக்குதோ அதை வச்சு என்னை கண்டிப்பாக அந்த கூட்டத்துக்கு என்னை அடையாளப்படுத்த முடியும். என்னோட உழைப்பாக இருக்கலாம், என்னோட சும்மா வேலையே பார்க்காம ஒரு சிலர் தண்ணி கொண்டான்னு ஒரு படத்தில் உட்காந்துட்டு பண்ற அந்த மாதிரியா இருக்கலாம். எல்லாருக்கும் உண்மையிலே உழைச்சதா இருக்கலாம். இல்லை என்கிட்ட இருக்க பணத்தை வச்சு நான் அடையாளம் பார்க்கலாம். இல்லை என்னோட படிப்பு வச்சு எப்படியோ ஒன்று அந்த இடத்துல நான் ஒருத்தன் வந்தேன் அப்படிங்கிறத என்னை அடையாளப்படுத்துகிற குணம் வந்து எனக்கு எப்பயுமே இயல்பாகவே இருந்தது. அதை நான் ஏன் சொல்கிறேன்னா, எங்கள் பள்ளிக்கூடத்தில் பார்த்தீங்கன்னா எப்பயும் 12ஆவது படிக்கிறவர் தான் இந்த மாணவர் தலைவனாக எப்பயுமே தேர்ந்தெடுப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு அரசு பள்ளி இல்லை, தனியார் பள்ளி, அரசு உதவி பள்ளி, ஆதித்தனார் மேல்நிலை பள்ளின்னு சொல்லுவோம். அப்போ அப்படி தான் இருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ப்ரேயர் நடக்கும்போது அவங்க தான் நடத்துறது வைக்கிறது எல்லாம் பண்ணணும். நான் 9ஆவது படிக்கும்போது ஒரு நாள் அவர் விடுமுறை. இப்போ அவருக்கு அடுத்து யார் பண்ணணும் அப்படிங்கும்போது சடார்னு பண்ணுறதுக்கு ஆள் இல்லைங்க. என்னோட தமிழாசிரியர் கணேசன் வந்து நீ போய் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது நான் உடனே சரியாக பண்ணுறேன். அதுலேருந்து 4 ஆண்டு நான் தான் மாணவர் தலைவர். எனக்கு முன்னாடி அப்படி யாரும் கிடையாது. எனக்கு பின்னாடி இப்போ வரைக்குமே நான் கேள்விப்பட்டு 9ஆவது 12ஆவது வரைக்கும் மாணவர் தலைவர் இருந்ததில்லை. அந்த மாதிரி ஒரு பொதுவாக எல்லாட்டையும் 11ஆவது 12ஆவது படிக்கிறவங்க தான் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குமான ஒரு அப்படிதான் இருந்தேன். அப்புறம் கல்லூரி இங்கே சென்னை ஸ்ரீபெரும்புதூர். ஆமாம், இங்கேதான் இந்த அரசியல் இங்கேதான் தொடங்குது. சரி சரி. காரணம் இங்கதான் 2002லேருந்து 2010 வரைக்கும் இங்கதான் பயணம் போச்சு. வலசரவாக்கம் கேசவத்தினி இல்லையா? ஆமா. அந்த கேசவத்தில இப்ப கூட அலுவலகம் இருக்குல்ல, அது 2 தெருக்கு முன்னாடி தெருலாம் என்னோட முதல் இருப்பிடம். என்னோட விடுதி அங்கதான் இருந்தது. கல்லூரி பேர்ல இப்ப மாறிடுச்சு. இப்ப நான் படிக்கும்போது வேற பேர்ல இருந்தது, இப்ப மாறிடுச்சு. அங்கதான் முதல்ல வந்து தங்கி அந்த கேசவத்தினி ஸ்டாப்ல பாத்தீங்கன்னா சிட்சாட் இருக்கும். முதல்ல அந்த இடத்துல அந்த இப்ப சிட்சாட்ல காட் சிப்ஸ் இருக்குது. அந்த சாலையில தான் நடந்து சென்னையில நடக்குது. அதுதான் முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் அப்பவே கூட படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே விடுதி தங்கும்போது நம்மளோட அலுவலகத்துக்கு கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா மீனாட்சி பவன் ஒரு உணவகம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அங்கதான் வந்து பகுதி நேர வேலை பார்த்தேன். உணவகத்துலதான் முதல்ல வேலை. ஆமா ஆமா ஆமா. இல்ல அப்போ வந்து நமக்கு இப்ப மாதிரி ரேபிட்டோ அதெல்லாம் அப்ப ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன ஜெராக்ஸ் கடை, பேக்கரி இருக்கும், இல்லைன்னா ஹோட்டல். வேலைக்குன்னா உடனே அதுதான் போக முடியும். நம்ம பொறியாளர் படிக்க வந்தது. அப்போ அது எப்படி அணுகிறது நமக்கு அதுவும் தெரியல. அப்போ அந்த உணவகத்தை நடத்திக்கிட்டு இருந்த முதலாளி வந்து பொறியாளர். அப்போ அவர்கிட்ட நான் போய் கேட்டோம்னா அவருக்கு நம்ம படிக்கிற போய் வந்திருக்கான்னு கொஞ்சம் ஏதாச்சு நீ உணவகத்துல வேலை அதெல்லாம் வேண்டாம்னு மேல வந்து இந்த பில்லியர்ட்ஸ் பூல் பால்லாம் இருந்து அதுல போய் உட்கார வச்சிருந்தாரு. அவர் உண்மையிலே நான் வந்து கத்துக் கொடுக்கறதுக்கு என்ன வச்சாரு, நானே தெரியாது. அவர் எனக்கு கத்துக் கொடுத்து அப்புறம் நான் அதுல இருந்தேன். அப்படி கொஞ்சம் ஒரு 1.5 ஆண்டு காலம் அதுல போயிடுச்சு. உங்க படிப்பு படிக்கும் போதே முதல் 1.5 ஆண்டு. ஆமா ஆமா. ஒரு 8 மணிக்கு மாலை இரவு போவேன். 1 மணி வரைக்கும் இருக்கணும். முடிச்சுட்டு தான் விடுதி. ரொம்ப இதான நேரம். அது அப்படிலாம் நமக்கு வீட்டுல கொஞ்சம் அப்படிதான் போச்சு. அப்பாவும் நம்மள மாதிரியான ஆளு அரசு பணியில இருந்தவங்க தான். அவங்களும் வேற ஒரு இதில் வேலையெல்லாம் விட்டுட்டு அப்படி போட்டதுனால அம்மா அங்கன்வாடி பணியாளர் அதெல்லாம் இருந்தாங்க. அந்த மாதிரி 5 பேர் அப்படிங்கும்போது அதை கூட பிறந்தவங்க 5 பேர். பசங்க 3 பேர் பசங்க, 2 பொண்ணு. அப்படி அந்த 2 பெண்கள் தான் எங்களை படிக்க வச்சோம். இப்போ நாங்கள் பெண்கள் படிக்கல,
ஓ நாங்க 3 பேர் தான் படிச்சோம். எல்லாமே அந்த 2 பேர் தான் அவங்க நம்மளை படிக்க வச்சு. இன்னைக்கு நம்ம நாளைக்கு ஒரு நன்றி கடனா வாழ்க்கையில இருக்கணும்னா அவங்க பிள்ளைகளுக்கு தான் நாங்க இருக்கணும். 2 பேருமே வந்து அவங்க அக்கா செல்லம்மா. ஆமா 2 பேருமே அப்படியெல்லாம் நாங்க அப்படி இது பண்ணி பெருசா இது பண்ணல. என் அக்காவோட பேர் சின்னவ கூட நல்லா ஜாலியா இது பண்ணுவோம். அது படிப்பை நிப்பாட்டிட்டு தான் அவங்க வேலை பார்த்து தான் தீபெட்டி ஹவுஸ்ல வேலை பார்த்து தான் எங்களை படிக்க வச்சாங்க. அப்படிங்கும்போது இந்த கல்லூரியே பார்த்தீங்கன்னா நமக்கு சேர்க்கறதுக்கு அதனால வழி இல்லை. தந்தி பேப்பர்ல பார்த்துட்டு செமஸ்டருக்கு 10,000 ரூபா அப்படின்னு போட்டுருந்துச்சு. அப்போ பிசிஓ தானே, அதுல இருந்து எடுத்து நானே ஃபோன் போட்டு நானே இது பண்ணி அப்புறம் வந்துட்டோம். அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதனால நமக்கு ஏதோ ஒரு இதை பண்ண வேண்டிய அவசியம் இருந்தது. அப்புறம் 2வது திருமலிசை, அங்க போய் ஒரு இடம் தனியா தங்க வேண்டிய அவசியம் இருந்தது. விடுதிக்கு கொஞ்சம் பணம் கட்ட முடியல. அப்ப ஹாஸ்டல்ல இருந்து வெளியேற வேண்டிய அவசியமாயி போச்சு. இப்ப விடுதியில இருக்கும்போது இங்க இருந்து ஸ்ரீபெரும்புதூர் இருங்காட்டுக்கோட்டை போனோம். பார்த்துமே கிங்ஸ்னு ஒரு கல்லூரி இருக்கும். ஆமா, அது மரினான்னு இருந்துச்சு, அதுதான் படித்தோம். ஓ சரி. அப்போ இங்கேருந்து அதுக்கும் பணம் கட்டணும் போது கொஞ்ச நாள் ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியல. அவங்களே எவ்வளோ நாள் கடங்காரனாவே வச்சிருப்பாங்க. சரி தம்பி வெளியே போய்க்கான்ட்டாங்க. அப்போ திருமலிசில எடுத்துட்டு அங்கேருந்து மிதிவண்டியிலே போவேன் 13 கிலோமீட்டர். அப்பதான் அந்த 4 வழிச்சாலாம் போடுறதுக்கான தயார். ஆமா கீழே வாகனம் போயிட்டு நாங்க அந்த போட வேண்டிய சைக்கிள்ல போய்கிட்டே இருப்போம். அப்புறம் எங்க பகுதியில இருந்து நான் தென் மாவட்டம் கன்னியாகுமரில இருந்து ஒரு பிரின்சிபல் வந்தாரு. அவர் ஒரு நாள் நான் சைக்கிள் போறதை மிதிவண்டியில போறதை பார்த்துட்டு கூப்பிட்டு நம்ம ஏரியா பையன் அப்படின்னு நான் கட்டுறேன், நான் ஒழுங்கா பேருந்துல வா, சும்மா போயிட்டு சைக்கிள்லாம் வராது அப்படின்னு சொல்லி திருப்பி மாத்தி விட்டாங்க. அப்புறமா பூந்தமல்லி இப்ப விக்னேஸ்வரா திரையரங்கம் இருக்கு இல்லையா, அதுக்கு பின்புறம் அங்கதான் ஒரு 7 ஆண்டுகள் இருப்பிடம் இருந்தது. 2010 வரைக்கும் சுத்தி உங்களோட கல்லூரி காலத்திலே தொடங்கிடுச்சு. 2010 வரைக்கும் சென்னை. இதுல என்னோட உடன் பிறந்தவர் வந்து இங்க ஏடியா உதவி இயக்குனரா இருந்தார். ஓ சரி. அவரும் முன்னாடி வந்தார். அது ஒரு கதை, அது தனியா பேசிக்கலாம். அதான் அது நான் நினைச்சேன், நீங்க இப்படி குடம்பாக்க சுத்தி ஆற்காடு ரோடுனா அதை தொடாம இருக்க முடியாதுல்ல. இல்ல இவ்வளவுக்கு அவருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. இப்ப நான் சொன்ன வாழ்க்கைக்கு அவருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை. நாங்க அவரை கண்டுபிடிச்சது அப்புறம் தான் வச்சுக்கலாம், அது வேற விஷயம். அப்புறம் அவர் மூலமா அண்ணன் சீமானோட ஒரு சின்ன அறிமுகம் அந்த நேரங்கள. இப்ப நாங்க கிராமத்துல இருந்து வந்தாங்க, சினிமானா உங்களுக்கு எப்படி இருக்கு? எங்களுக்கு வாய்ப்படம். அது நடிகை பாக்குறதா சொல்லவே வேண்டாம், கண்ணு வாய் மூடவே மூடாது, அப்படியே நிற்போம். அதை தாண்டி ஒண்ணு ரசிச்சோம், என்னன்னா கறிச்சோறு. அங்க போனா சாப்பாடு படப்பிடி போனா கறி சோறுமா கொடுக்குறாங்க. மத்தியானம் விடுதியில இருந்து பசங்களை கூட்டு போக வேண்டியது. நடந்து எங்கேயாவது நிக்கிறதுக்கு அதெல்லாம் தேவையில்லை, போனா போதும். அசண்டாயிட்டு தம்பி வணக்கம் போட வேண்டி சோத்த திங்க வேண்டி வரேன். நடிக்கிற அளவுக்கு இந்த மூஞ்சிக்கலாம் அப்படி யோசிச்சு பார்ப்போம். அந்த நேரத்துல இல்ல கேட்டேன், அதெல்லாம் உங்களுக்கு அந்த நேரத்துல அப்படி யோசனைக்கெல்லாம் நம்ம போறதே இல்லை. சாப்பிடணும்னு சொல்லி இப்போ நான் பையங்களை கூட்டு போய் சாப்பிட்டு ஆந்திரா தான் சாப்பிடணும். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் போய் கறிக்கலாம். சின்ன வயசுல உங்க இதெல்லாம் காணொலி எல்லாம் பயங்கர வைரலா இருந்துச்சு. நீங்க விஜய் கிட்ட எல்லாம் கேள்வியெல்லாம் கேட்கறதா இருந்துச்சு. எங்களுக்கு அந்த நோக்கெல்லாம் இருந்துச்சு, அந்த நேரத்துல அவர் வந்து சினிமாவோட ரொம்ப நெருக்கமா இருந்திருப்பாருல்ல, விஜய் கூட எல்லாம் ரொம்ப நெருக்கமா இருக்காரு. அப்படிலாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. அது வந்து பாத்தீங்கன்னா அந்த விடுதி இங்க நம்ம பூந்தமல்ல இருக்கும்போது நமக்கு பொழுதுபோக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஃப்எம் தான். அப்போ வந்து ஓகே பண்பலை வந்து ரொம்ப இந்த ரேடியோ மிர்ச்சி ரேடியோ காலம் அது. இப்போ நான் ஒரு தடவை வந்து ஆர்ஜேக்கு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன் அந்த நேரத்துல. 2 மணி இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி கொஞ்சம் நேரம் போய் அப்போ கொஞ்சம் கையில் தொலைபேசியெல்லாம் இல்லை, அதனால தவற விட்டோன்னா இல்லை உண்மையில நம்ம சொதப்பிட்டோமான்னு தெரில, அது இதாக போச்சு. அப்போ அதுக்காக கேட்டுக்கிட்டே இருப்போம் பாட்டல். இப்போ நம்ம ரூமில் ஒழிச்சிக்கிட்டே இருப்போம். அந்த நேரத்தில் படத்துக்கு போகிறதுக்கு என்ன வழின்னு யோசிக்கும் போது ரேடியோ மிர்ச்சி ஒரு வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஓகே. புதன்கிழமை பார்த்தீங்கன்னா பிளாக் பஸ்டர் புதன் சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போடுவாங்க. காலையிலேருந்து மாலை வரைக்கும் ஒரு 4 ஷோ நடக்கும். 4 மணி நேரம் 4 மணி நேரம் 4 மணி நேரம். ஏதாவது ஒரு ஷோவில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிடணும், நீங்கள் வந்து கலந்துக்கணும். ஒன்று தொலைபேசியால பேசிடணும், இல்லை மெசேஜ் குறுந்தகவல் அனுப்ப நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா ஒரு டபுள் டிக்கெட் உங்களுக்கு ஓசியாக கொடுத்துருவாங்க. புது படம் வந்தா. ஆமா, சனி ஞாயிறு பார்க்க கூடாது, மற்ற நாள் பாத்துக்கலாம். அப்ப நம்ம பசங்களோட போய்க்கலாம். அபிராமி நம்மலாம் தேட்டர் எப்பங்க பாக்க, நம்ம ஏவிஎம் ராஜேஜ்ல 10 ரூபா எடுத்துட்டு இந்த இப்ப சந்திரன் சூரியன் உதயம் சூரியன் அதுல போய் நிக்கிறதானே. அப்ப அபிராமி அதுலதான் கொடுப்பாங்க இந்த டிக்கெட்டை. இதுல கப்பல் பாஸ் வர கொடுத்துருப்பாங்க. நம்ம ஒரு சிங்க அப்ப ஒரு ஆள் தான் இப்படி 2 சால் இப்படியே இப்படி வட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த இதை கவனிச்சுட்டே இருக்கும்போது ஒரு முறைமா இல்ல மறைக்கிறீங்களா? எது இல்ல இந்த கப்பல் பாஸ்ன்னு சொன்னது வந்து சொல்லக்கூடாதுனாலயா இல்ல இப்ப வரைக்கும் சேர்க்குதாங்க? ஏங்க அப்படி பண்றீங்க? உங்க உடலாம் சேர்ந்ததுக்கு இல்ல சரி அதெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அந்த காலத்துல நம்ம சோத்துக்கே வழி இல்லை அப்படிங்கிறீங்களா? அதுதான் நம்ம இல்ல, அதுவும் அப்படி இல்ல. இப்ப காதல் வந்து சோத்த பார்த்தா வருதுன்னு நினைக்கிறீங்க? அது கரெக்ட். இல்ல இல்ல அங்க செலவு பண்ணணும்ல, அப்படி ஒண்ணு இருக்கும். ஆமா, இங்க நீங்க சென்னைனா அந்த மாதிரி தானே. நீங்க சென்னையோட காதல்லாம் இல்ல, நம்ம காதல் இருந்தது ஊர்ல இருந்தது, அதனால இங்க கப்பலுக்கு வழி இல்ல. இப்ப அது இல்ல சாமி, கூட சேர்ந்ததுல இருந்து எல்லாம் டைவர்ஸ் ஆகி
வெளிப்படையா இங்க மிச்சம். அறிவிச்சிடலாம். முடிஞ்சு ஒண்ணுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிவாரு. அப்படி நம்ம அந்த எஃப்எம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது விஜய் அவருடைய பிறந்த நாளை வந்து விஜய் ரசிகன் எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேர்ல விஜய் டிவி கொண்டாடிச்சு. தமிழ்நாடு முழுக்க ஒரு 50 விஜய் ரசிகர்களை தேர்ந்தெடுத்து நேரடியாக விஜய்கிட்ட உரையாட விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியில அந்த எஃப்எம்ல இருந்து 2 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. சரி சரி. இப்போ எனக்கு கீழே ராஜராஜேஸ்வரின்னு ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம செம்பாக்கமா இங்கே இருந்தது. இப்போ என்னோட சீனியர்ஸ் மூத்தவங்க அங்கே தங்கியிருந்தோம். அவங்களாம் விஜய் ரசிகர். நான் வந்து பொதுவாக விஜயகாந்த் ரசிகர் அந்த நேரத்தில். அப்போ நாங்கள் இது பண்ணிக்கிட்டே இருக்கோம். குரல்லே தெரியுது நீங்கள் உங்களோட இமிட்டேஷன்லேயே நீங்கள் பேசும்போதெல்லாம் அந்த விஜயகாந்த் வெளில வந்துட்டு போவார். அப்போ நாங்கள் வந்து அவர் இது பண்ணிக்கிட்டே இருப்போம், கிண்டல் அடிச்சுட்டே இருப்போமா. என்ன இருந்தாலும் சித்திரப்பாட்டி தம்பிடா நீங்கள், எங்கால் இல்லைன்னா உங்கால் வெளியே தெரியாரா, அதுக்கு முன்னாடி நடிச்ச படம்லாம் வெளியே சொல்லி பாருங்க அப்படின்னு நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். இருந்தாலும் நாங்கள் பார்த்து வளர்த்து விட்ட பிள்ளைங்க பழச்சுப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவங்க இன்னைக்கு போட்டு அந்த அடி அடிக்கிறீங்க. இல்லை உண்மையை அப்பயும் உண்மையை பேசுகிறேன், இப்பயும் உண்மையை பேசுகிறேன். அப்போ இந்த செல்ஃபோனில் என்ன வச்சுட்டே இருக்கீங்க என்னன்னா இந்த மாதிரி சொன்னோன்னே நான் மேலே வந்து என்னோட ரூமில் ஆன் பண்ணி நம்மளை அனுப்பி பாப்பா ஒன்று நான் அனுப்பினேன். அதில் நம்ம வந்து தேர்வாயிட்டோம். சிறப்பு. அப்படி விஜயை சந்திக்கிற போது ஒரு கேள்வி கேட்கலாம். அந்த கேள்வி இவ்வளவு தூரம் வைரலாகி இன்னைக்கும் அது பொருந்துற மாதிரி அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்குது. இன்னைக்கு நடந்ததுக்கு இப்போ எல்லாருமே இந்த கரூர் சம்பவத்தை பத்தி பேசி யார் தாமதமா வந்தது காரணமா இல்ல கூட்டத்தை ஒழுங்குபடுத்தாத காரணம் பேசிட்டே இருக்காங்க. இந்த தாமதம் இன்னைக்கு நேத்து கிடையாது. அது அவரோட வாழ்க்கையிலே இருக்குது. அங்கேயே ஆரம்பிச்சிருச்சு. அதான் சொல்ல வந்தேன். மதியம் 2 மணிக்கு எங்களுக்கு வர வச்சாங்க. மதியம் 2 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஒரு 3:30 வந்துடுறாரு. ஒரு 4 மணி நேரம் நிகழ்ச்சி இருக்குது. இரவு உணவு எடுத்துட்டு அவரே இது பண்றாரு, அப்படி போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தலைவன் வரல. அப்போ 50 நபர்கள் ஒரு 25 பேர் கேள்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் 25 குறையுது. இல்ல 25 முதல் இருந்தது. அப்ப அவர் வர நேரம் தாமதமாகுது. அப்ப 12 பேரா மாத்துறாங்க. இன்னும் 1 மணி நேரம் தாமதமாகுது. 6 பேரா மாத்துறாங்க. அவர் நேரமோ நம்ம நேரமா தெரியல, எல்லாத்துலயுமே நம்ம தேர்வாயிட்டோம். அப்படி அவர் வந்து சேர்ந்த நேரம் 5:30. அப்ப விஜய் வந்து இன்னைக்கு நேத்து இல்ல, ஆரம்பமே கோணல். கோணல் நான் பார்க்கும்போது விஜய் அவர்களை அவ்வளவு தாமதமா தான் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த படப்பிடி நடந்து அது ஒரு கேள்வி. அதான் பிஸ்மியா யாரோ ஒருத்தர் கூட சொல்லியிருந்தாரு, இதெல்லாமே வெளியில சொல்றது எல்லாமே ஒரு பொய்யான தகவல் தான், எப்போதும் கரெக்டா வந்துடும், ஷூட்டிங்க்கு கரெக்டா வந்துடும், அதுவே பொய்ன்னு தான் சொல்றாங்க. சரி சரி சரி. அதனால அது எனக்கு அது வியப்பா தெரியல. இன்னைக்கு விஜய் வந்து ஏன் உணரலையா, ஒரு மக்கள் அப்படி கூட்டி வச்சுட்டு அப்படிலாம் இல்ல. அவர் ரசிகர்கள் வந்து அவர் அன்னைக்கு ரசிகர் தான், நான் வேணா இல்ல 49 ரசிகர். நீங்க நம்ப மாட்டீங்க. ஒரு பொண்ணெல்லாம் வந்து இந்த பிஎஸ்என்எல்ல இருந்து ஃபோன் பண்ணி அதில் ஃபோன் பண்ணணுமா, ஃபோன் பண்ணா விஜயோட படம், இந்த படத்துல விஜய் எப்படி ஏதோ ஒரு கேள்வி கேட்பாங்க, அந்த கேரக்டர் பேர் என்ன, கதாபாத்திரத்து பதில் சொல்லணும், ஒரு மதிப்பெண் பதில் சொல்லணும். இப்படியே சொல்லி 60,000 ரூபா பில் ஏத்திருச்சு வீட்டுக்கு. அது சரி. விஜய் பார்க்குற ஆர்வத்தில் அப்போவே ஒருத்தர் வந்து பாண்டிச்சேரியில இருந்து பின்னாடியே நடந்து வரந்திருக்காரு. அவரை கூட்டு மேடையில் ஏற்றி காட்டுறாங்க. 50 பேர்ல தனி ஆள் இவர், 51வது பின்னாடியே நடந்து வந்திருக்காரு. எனக்கு அங்க இருக்கு, நீங்க சிரிக்கிறீங்க, உண்மையில அங்க சிரிக்க முடியாது. நம்ம ஒரு தான் டுபாக்கூர் சொல்லாங்களே குரூப்ல அவங்களும் தீவிர ரசிகர்கள் இருப்பாங்க. ஆமா, வெறும் 3 ரூபா செலவழிச்சு வந்திருக்கோம். ஆமா, அதுவும் 3 கட்டத்தை தாண்டி வந்திருக்கோம். 12 பேர்ல ஒரு ஆள் உள்ள வந்திருக்கோம். அதனால அமைதியா உட்காந்துட்டு அவங்க கொடுக்குற ஒரு டிஷர்ட்டோ அந்த ஒரு கையெழுத்து விட்டுதோ ஒரு சாப்பாடே வாங்கிட்டு அப்படிதான் இருக்காங்க. எனக்கு அதனால அது ஒரு ஆச்சரியமா. அவர் வந்து இப்போ தண்ணி கொடுக்கல, பெண்கள் உணவு கொடுக்கல, இல்ல இப்படி தண்ணி கொடுத்துருந்தா கூட ஒரு அவசரத்துக்கு அவங்க எங்கேயும் ஒதுங்குறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தல அப்படின்னு அவங்க அதை பத்தி நான் நினைக்கவே மாட்டாங்க. நீங்க இப்ப 40 பேர் செத்ததுனால அவங்க அதை நினைச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க. அப்படியெல்லாம் அது ஒரு வாய்ப்பே கிடையாது. அப்படி அது அந்த சம்பவம் அதனால வந்தது. மற்றபடி சினிமாக்கு நமக்கு அண்ணன் இருந்தாங்க. அண்ணன் இருந்தது நடிகர்களை நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு, அங்கிருந்து அண்ணன் அப்போ அண்ணனை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அந்த அதுல முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா, சென்னையில இது எந்த ஆண்டு காலமா இருக்கும், இந்த 2009 ஜனவரி 29 தான் என் வாழ்க்கையில இறுதி காலகட்டத்தில். ஏன்னா அப்போ வந்து இயல்பாகவே எங்கள் அப்பா வந்து தலைவர் பேரை எனக்கு சொல்லுவார். எப்படியாவது சின்ன சின்னதாக ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பகுதியில் வந்து எங்களுக்கு சிடி எல்லாம் கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் அந்த இதெல்லாம் கிடையாதுனால பெருசாக பார்த்தது கிடையாது. பேர் தெரியும். இப்போ நம்ம இங்கே படிக்க வந்ததுக்கப்புறம் இணையம் பயன்படுத்து, அதில் அந்த பேர்களை போட்டு என்னன்னு பார்க்குறது, யார் இது மாவீரர் அப்படிலாம் வார்த்தைகள்லாம் கேட்போம். இங்கே மதிமுகவோட பொதுக்கூட்டம், பாமக பொதுக்கூட்டம் நடக்கும் பூந்தமல்லியில், அப்பையும் புரட்சி பாரதம் பொதுக்கூட்டம், விடுதலை சிறுத்தைகள் பொதுக்கூட்டம், இந்த மாதிரி கூட்டம் நான் கொஞ்சம் சும்மா போய் பார்ப்பேன். அது ஒருவேளை சொல்லுவாங்க நம்ம குடும்பத்திலே இருந்தது அப்படின்னு அரசியல் அப்படின்னு, அதுக்காக வேடிக்கை பார்ப்பேன். ஏன்னா இவங்கெல்லாம் தலைவரை பத்தி பேசுவாங்க.
ஆமா முதல்ல இந்த கூட்டத்துல பேசுவோம். தலைவரோட இது நமக்கு வேற அரசியல் தெரியாது. ஆமா. இங்க என்ன சாதி சமயம் அதெல்லாம் நமக்கு ஒண்ணும் தெரியாது. கடைசி ஒரு 5 நிமிஷமாவது பேசுவாங்க. தொடர்ச்சியான இது வந்து விடுதலை சிறுத்தைகள் தலைவர் படம் இருக்கும் அந்த கூட்டத்துல, அதுக்காக பார்த்துக்கிட்டே இருப்போம். அப்படியான நேரத்துல அந்த 2009 ஜனவரி 20 முத்துக்குமரனோட மரணம் அந்த செய்தி நமக்கு கிடைச்சு. அப்ப நான் அங்க அவரோட உடல் வைக்கப்பட்ட மருத்துவமனைக்கு போயிருந்தேன். கூட்டத்தில் நம்ம ஒரு ஆள், நம்ம யாருன்னே கிடையாது. அப்போ ஒரு தலைவர், நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு அரசியல் தலைவர் வந்து வெளியில வந்து பேட்டி நேர்காணல் மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. முத்துக்குமாரன் மரணம் ஆயிட்டாரா இல்ல மருத்துவத்தில் இருக்காருன்னு தெரியல. அப்ப அவர் சொல்லிட்டே இருக்கும்போது ஒரு உணர்ச்சி பொங்க சொல்றாரு, இந்த மாதிரி முத்துக்குமார் வந்து 80% அதாயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, இப்படி எல்லாம் பேசிட்டு மருத்துவர் வந்து கேட்குறாங்க அவர்கிட்ட வந்து, உன் பேர் என்ன, உங்க அப்பா பேர் எல்லாம் கேட்டு, எப்பயுமே எஃப்ஐஆர்ல பார்த்து நம்ம ஜாதியிலன்னு பேசுவோம், எல்லா இடத்துலையும் கேட்டுருவாங்க காஸ்ட் தான் என்ன அப்படின்னு. முத்துக்குமார்ட்டே அதை கேட்குறாங்க. அப்போ இவர் நடையில சொல்றாரு, எழுதி கொள்ளுங்கள் என் ஜாதி தமிழ் சாதி என்று எழுதி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாரு முத்துக்குமார். அந்த நாள் எனக்கு தூக்கமே வரல. என்னன்னா, நான் வந்து சென்னைக்கு வந்த பொறியியல் படிக்கணும் அப்படின்னோட கனவே என்னன்னா, கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். இது எங்க காலத்தோட 2000 காலகட்டத்தோட கனவு. கண்ணாடி அறைக்குள்ள கம்ப்யூட்டர்ல உட்காரலாம், இது ஒரு கனவா இருந்தது எங்களுக்கு. அதுதான் அப்படி ஒரு செட்டில்மெண்ட்ல நம்ம வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நினைச்சு வந்தேன். எனக்கு ஒரு இளைஞன் வந்து, நான் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். உண்மையிலே எனக்கு நான் அது வரைக்கும் நினைச்சது உண்டு, நான் ஜாதி பார்த்ததில்லை, என்னை யாரும் ஜாதி பார்க்க விட்டதில்லை அப்படின்னு. ஆனால் முத்துக்குமாரோட அந்த வார்த்தை என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்துச்சு சவுட்டில். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமத்தில் நாங்கள் பள்ளிகளில் படித்த பசங்க மூத்தவங்க எல்லாரும் சேர்ந்து அவர் ஒரு ஊரில் போய் கிரிக்கெட் விளாடும். அப்போ நம்ம படித்தவங்க இப்போ நம்ம கூட விளாடுறோம்னு மாப்பிள்ளை மச்சான் வருவான், நம்ம ஊருக்கார போய் அறிமுகப்படுத்திக்கிறோம் இல்லையா, சீனியர் ஜூனியர்ஸ் அறிமுகப்படுத்தும். அப்படி என்னோட பையங்க என் கூட வந்தவங்களை அறிமுகப்படுத்தணும் உண்டு. அப்படின்னா நாம அப்போ வந்து நம்மளாம் ஜாதியை பார்க்க மாட்டோம் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்ததுனால நான் அதை நினைச்சு பார்க்குறேன். முத்துக்குமார் சொன்னதுக்கு அப்புறம் என்ன நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட மாப்பிள்ளை இன்னும் ஒருத்தர் அறிமுகப்படுத்துறேன் மாட்டேன். ஆனால் இது என் மாப்பிள்ளைன்னா எங்க அத்தை பையன், எங்க மாமா பையன் அப்படின்னு. அப்ப இன்னொருத்தர் இது தம்பி சித்தி பையன், இன்னொரு தம்பி இது தம்பினா மேல தருவ, இது தம்பினா வடக்கு தருவு, இது தம்பினா கீழே தருவு. இந்த சித்தி பையனுக்கு சொன்ன தம்பிக்கும் இந்த வடக்கு தெரு தெற்கு தெருன்னு சொல்ற பையனுக்கும் உள்ள வித்தியாசம் நான் அப்பதான் உணர்றேன். ஓ, இவனை சொந்த ஜாதின்னு சொல்லிட்டேன், சொந்தக்காரன்னு. அவன் வேற ஜாதிங்கனால அவனை வடக்கு தெரு தெற்கு தெருன்னு சாதி பார்க்கல, நானும் சாதி பார்க்கல, என்னையும் யாரும் சாதி பார்க்கல நினைச்சதே என் வாயில இருந்தே அதுதான் வந்திருக்கு அப்பவே. அப்போ சாக போற நேரத்துல ஒரு மனுஷன் எப்படி தமிழ் ஜாதின்னு சொல்லுவான், என்ன வாழ்க்கை வாழ்றோம், நம்ம என்ன கனவு கண்டு வந்தோம் அப்படிங்கிற அந்த எண்ணம் எனக்கு அந்த நேரத்துல வந்து ரொம்ப ஒரு அவமானமா, நான் வந்து ஒரு எவ்வளவு சுயநலத்தோட இளைஞர்களுக்கே ஒரு புரட்டி போட்ட நிகழ்வு தான். எனக்கு ஒரு எவ்வளவு சுயநலத்தோட வாழ்ந்தோம் அப்படிங்கிற சாசனம் எல்லாமே வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் தேட ஆரம்பிச்சேன், அது என்னன்னு பார்க்க ஆரம்பிச்சேன். உதவி இயக்குனரோட போராட்டம் அப்ப உடலை வைத்துக் கொண்டு எரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் போக வர அப்படியே சேரன்ல இருந்து எல்லாமே இருந்தாங்க. அப்பதான் அண்ணன் வந்து ஒரு அமைப்பை கட்டலாம் அப்படிங்கிற வார்த்தை போது எங்க அண்ணன் தெரியுங்கனால எங்க அண்ணனுக்கு அண்ணன் அறிப்போம் சீமானனுக்கு. அப்படி என்னன்னு போய் பார்க்கும்போது அப்போ எல்லாரும் இங்கே இருந்தீங்கன்னா ஊர்ல போய் யாரா இது பண்றது அப்படின்னு சொன்னதுக்காக 2010 பொட்டி கொடுக்க கட்டினதான். ஓ, உங்களோட வாழ்க்கை பெரிய ட்விஸ்ட் அங்கதான். இப்போ 15 வருஷமா அங்கே ஊராகவே போயிடுச்சு. ஸோ இதுவுமே இங்கே இருக்கவனா அங்கே இருந்து நமக்கு களம் ஒரு இடத்துலையும் தொடங்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆரம்ப நாம் தமிழருங்கிறது இப்படி தொடங்கினாலும் கூட இன்றைக்கு பறந்து விரிஞ்சு இருக்குதுன்னா அதுக்கு எல்லா இடத்துலையும் தானே தேவைப்பட்டுச்சு. அதனால அங்கே நம்ம இது எவ்வளோ பெரிய ஒரு மாற்றம் இல்லையா. அங்கேருந்து படிப்பு எல்லாம் இங்கே சரி சென்னையில் போய் ஒரு வாழ்க்கையை மாற்றலான்னு வரும்போது ஒட்டுமொத்தமாக உங்களோட வாழ்க்கை திருப்பி அங்கே போகுது இல்லையா. அரசியல் எல்லாமே எல்லா வாழ்க்கையும் அப்படியே மாறுது. எங்கள் அண்ணனோட திருமணத்தை நடத்தி வைக்க அண்ணன் சீமான் வர்றாங்க. அண்ணனோட சொல்லணும் சரியா சொல்லணும்னா திருமணத்துக்கு நானும் அங்கே திருமணத்துக்கு போயிருக்கிறேன். அங்கே திருமணத்தில் தான் அண்ணன் கேட்குறாங்க, ஒரு பெண் வந்து அண்ணனுக்கு ஒரு நூல் கொடுத்துட்டு நான் இங்கே பொறுப்படுத்து பண்ணட்டுமான்னு கேட்குறாங்க. ஓ, அண்ணனுக்கு அப்போ அங்கே தெரியாதுல்ல, மாப்பிள்ளை கேட்கணும் மூத்தவரை என்ன இல்லைன்னா என்னை கூப்பிட்டு கேட்கணும், என்னை கூப்பிட்டு என்னடா இவங்களை போட்டுருவோமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னடா நடந்தது விருதுநகர் மாவட்டத்தில் சிறுவில்லுத்தூரில் கல்யாணம். சரி, எங்கள் ஊரில் கிராமங்களால மண்டபம் கிடைக்காதனால நாங்கள் வந்து டவுனில் எங்கள் அம்மா ஊருன்னு சொல்லி அங்கே வச்சிருந்தேன். அடுத்து அண்ணன் முத வராங்க, ஆளை இப்படி திரட்டு தெரியல, சொந்த வந்துட்டாவது கூட்டு வந்து உட்கார வைக்கணும். அண்ணன் இப்படி பேசுவாங்க, ஒரு முதல்ல பேச போகிறாங்களே அப்படின்னு. அப்போதான் இருந்தாலும் அண்ணன் இது நம்ம ஊர் கிடையாது, நமக்கு பக்கத்து தென்காசி மாவட்டம், அங்கே திருநெல்வேலி. அப்போ இங்கே அழகாக பெண்ணு தான் நம்ம ஏற்றுக்கிறோம் கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போது அப்போ எல்லாம் இங்கே வேண்டாம் இருக்க போகிற அப்படின்னு அன்னைக்கு தான் கேட்குறாரு. அப்போ அந்த திருமணத்துக்காக போனது அப்படியே நம்ம அங்கே அரசியல் பணியை தொடர வேண்டியதாகிடுச்சு. இதில் ராஜபாளையம் நம்ம மறக்க முடியாத ஊர். ஏன்னா அதுக்கு முன்னாடி ராஜபாளையம்னா எனக்கு சிவகிரி, எங்கள் ஊர் சொன்னேன், அது ராயகிரி பக்கத்தில் சிவகிரி. அங்கேருந்து அதிகபட்சம் அம்மா ஊருக்கு போகலாம். எங்களோட வெளி ஊரே நான் அரசியல் தொடங்கிறதுக்கு முன்னாடி எங்கள் மாவட்டத்தில் குற்றாலம் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஓ,
எங்க அந்த ஊர் தான். குற்றாலத்துல 45 கிலோமீட்டர் நான் உட்காந்துருக்கேன். நான் குற்றாலம் போனது கிடையாது. அது சரி. நான் 2016 தேர்தலுக்கு வேலை செய்யும் போது தான் குற்றாலத்துக்கு போயிருக்கேன். அப்போ இப்போ வெளி பயணங்கிறது எங்களை பேருந்து பயணம் மொத்தமாக அந்த தென் மாவட்டங்களில் இருக்கிற முக்காவாசி பேருக்கு சென்னைங்கிறதே ஒரு பெரிய கனவாக இருக்கும் இல்லையா? ஆமாம், அந்த நேரத்தில் அந்த அதை தாண்டி அந்த ஊர்லேருந்தே டவுனுக்கு போகாம இருக்கிறவங்களே பல பேர் இருக்காங்க. உங்களுக்கு நீங்கள் ஊர்லாம் பாட்டி வீட்டுக்கு போகிறதுன்னு ஒரு இது இருக்குல்ல, தூக்கமே வராது. எப்போ விடியும்னு காத்துக்கிட்டே இருப்போம். மணியை பார்த்து மற்ற நாள் அடிச்சு மிதிச்சாலும் எந்திக்க தோணாது. பள்ளிக்கூடம் போகும்போது 8 மணி வரைக்கும் படுக்கணும் தோணும். பாட்டினா அது ஒரு அப்போ உங்களுக்கு தீபாவளி பொங்கல்ல இட்லிக்காக பிச்சு காத்து கிடக்குதும், தோசைக்காக தவம் கிடக்கிறதும், பல்லு தைக்காம 2 இட்லி, அதுக்கு 2 அடி வாங்கி பல்லு தைச்சு 2 இட்லின்னு, அது ஒரு வாழ்க்கை. அது மாதிரி பேருந்துக்காக காத்துருவோம். நேரம் ராஜபாளையம் ஒரே பேருந்து, அங்கிருந்து பேருந்து மாறினா திருவள்ளுவர். இவ்வளவுதான் நமக்கு தெரியும். ராஜபாளையத்தில் எந்தெந்த இடம் இருக்குன்னு கூட நமக்கு தெரியாது. அப்போ எங்கள் அண்ணன் திருமணத்தை நடத்துறதுக்காக தான் அழைப்புதல் கொடுக்கணும். அண்ணன் சீமான் வராருன்னு தேடும்போது தான் இந்த தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் வட்டத்தை ஒன்று கண்டுபிடிச்சேன். தலைவர் படம் போட்ட அந்த பத்திரிகையை இன்னும் சொல்ல போனா நான் கொடுக்கல, நான் ஒருத்தரை போய் கொடுத்தேன். தலைவர் படம் ஒரு கடையில் இருந்துச்சு. அப்போ நான் இது யாருன்னு கேட்டேன். நீங்கள் இங்கே விட அந்த ஸ்டுடியோக்கு போங்க, அவங்களே அங்கே தான் இருக்குன்னாங்க. அவங்க எல்லாரையும் அழைச்சு பத்திரிக்கை கொடுத்துட்டாங்க. இது அவங்க வீட்டு நிகழ்வு மாதிரி. சீமான் வராரு, போய் பேசும், என்னன்னு கேட்கணும், வாங்கலன்னு. அவங்களுக்கு மாப்பிள்ளை யாரும் தெரியல, நான் யார் அதெல்லாம் இல்லை. சீமான் வராரு அந்த அந்த மேடை பெருசாக பண்ணோம். அப்போ அங்கே தான் தமிழ் தேசியத்தை கொஞ்சம் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். முத்துக்குமரன் இறந்து போன முத்துக்குமரனோட ஆசிரியர் தமிழ் மாரையா இருக்காங்களே, அவங்கள பற்றிலாம் நான் அங்கே தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஆட்களை பற்றிய. ஆனால் தொடக்க காலத்தில் ரொம்ப சாதாரணமாலாம் இருந்திருக்காது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, விடுதலை சிறுத்தைகள் தேசிய தலைவரை பேசும்போது இருந்த அடக்குமுறை ஒடுக்குமுறை தாண்டி நாம் தமிழர் கட்சி பேச ஆரம்பிக்கும் போது, அந்த காலத்தில் தான் நீங்கள் தொடக்க காலத்தில் தான் பயணிக்க ஆரம்பிக்கும் போது இன்னும் ரொம்ப அடக்குமுறைகள் இருக்கும். ஏன்னா போர் முடிந்த காலகட்டம். போர் முடிந்ததுக்கப்புறம் இந்த கட்சி தொடங்க போது தேசிய தலைவர் அவர் பேரையோ படத்தையோ உபயோகிக்கக்கூடாது, எந்த இடத்தையும் போடக்கூடாது அப்படின்னு மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் இருந்த ஒரு நேரம் இல்லையா அது? அப்போ எவ்வளோ சிறு வயதாக தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்கல்ல? அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி அனுபவமும் தெரியாது. காவல் நிலையம் என்னன்னு தெரியாது, அனுமதினா என்னன்னு தெரியாது. அடுத்து எண்ணிக்கை ரொம்ப கம்மி. நம்ம இங்கிருந்து போயிட்டோம். எனக்கு உண்மையில அங்கே திருநெல்வேலி மாவட்டத்தில் நெல்லை சிவகுமாரன் அவர் திருநெல்வேலியில் இருக்காரு. எங்களுக்கும் திருநெல்வேலிக்கு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் போகணும். அப்போ எவ்வளோ பேர் இருக்கோம் அப்படிங்கிறதே நாங்கெல்லாம் பார்த்தா அங்கே பார்த்தா நெல்லை சிவான்னு ஒரு பேர், அவ்வளோதான் அந்த ஒட்டு மொத்தத்துக்கு. அப்படிதான். அது பக்கத்தில் தென்காசியாக இருந்தாலும் சரி, தூத்துக்குடியாக இருந்தாலும் சரி, எல்லாம் கன்னியாகுமரியாக இருந்தாலும் அண்ணன் தான். அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த காலகட்டம் நெருக்கடியான காலகட்டம் தான். ஒரு நிகழ்வு பண்ணுறதே ரொம்ப எப்படி எடுக்கணும்னு தெரியாது. அது ரொம்ப நம்ம சரியாக சொல்லணும்னா ஒரு சூரட்டி, ஒரு கட்சியோட அடையாளங்கிறது என்ன? சூரட்டியின் மூலமா முதல்ல நம்ம இருக்கோம்னு காட்டுறது. கூட்டம் போடுறதெல்லாம் ரெண்டாவது. கூட்டத்துக்கு சூரட்டியோட பொதுவாக ஒரு பதாக வைக்கணும். அப்போ பெரிய கலாச்சாரமாக பதாக கலாச்சாரம் பெருசாக இதாகல. அப்போ சூரட்டுக்கு கூச்சமாக இருக்கும். நமக்கு ஆள் இல்லை, தனியாக போகணும். இல்லைன்னா ஒரு ஆள் நம்ம கூட இருப்பாங்க. ரெண்டாவது எல்லாரும் பார்ப்பாங்க நம்ம ஊரில், ஏன்னா இவங்க எங்கேயும் போய் சென்னை போய் படிக்க போகிறாங்க, இங்கே போஸ்ட் ஓட்டிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்களே அப்படின்னு ரொம்ப 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 கூச்சப்பட்டு நான் முதல்ல சூரட்டி ஓட்டும் போது 2 மணிக்கு மேலே, இரவு 2 மணிக்கு மேலே தான் பசை எடுத்துகிட்டு போகிறேன். ஏன்னா எங்கள் கிராமத்தில் எப்பயுமே ஒரு 12-1 மணி வரைக்கும் ஆட்கள் நடமாட்டோம். எல்லாரும் கிராமத்தில் 8 மணிக்கு அடங்கிடுவான்னு சொல்லுவாங்கள்ல, அதில் அந்த காலம். இப்போ ஆட்கள் வர போக இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ 1 மணி 2 மணிக்கு மேலே தான் எடுத்துட்டு ஒரு 4 மணி வரைக்கும். இதில் இன்னொரு கூத்து என்னன்னா, எங்கே சூரட்டி ஓட்டுறதுன்னு தெரியாது. நமக்கு ஊர் தெரியும், பக்கத்து ஊர் என்ன. அதுக்கு முன்னாடி சூரட்டிலாம் நம்ம சினிமா சூரட்டி பார்த்துருப்போம், எதில் ஒட்டணும் தெரியாது. முதல்ல எப்படி பசை தடவணும், தரையில் படுக்க போட்டு தடவுனா மண்ணு படுது. சோத்திர தடவைனா இங்கிட்டு தடவிக்கிட்டு இருந்தால் இப்படி மடியுது, இப்படி தடவைனா இப்படி மடியுது, கையெல்லாம் ஒட்டிட்டு என்னமோ ஒரு பெரிய காலையில் நீங்கள் பாருங்க அதை சுரண்டி எடுக்கக்குள்ள சபா அப்படிங்கிற மாதிரி ஒரு என்னமோ ஒரு வேலையை பார்த்தா. இப்போ அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, தட்டு தடவை தட்டி போயிட்டே இருக்கோம். எவ்வளோ 1000 சுரட்டி விட்டதுக்கு ஆள் இருக்குது, அது பத்த மாட்டேங்குது அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஒரு தொடக்க காலம் அப்படி இருந்தது. அதில் பார்த்தீங்கன்னா அந்த காவல்துறை அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் மாவீரர் நாளுக்கு ஒரு சின்ன A4 சீட்டில் ஒரு கவிதை எழுதி நான் முதல்ல ஒட்டினேன். சூரட்டியோட முதல் அனுபவமே எனக்கு A4 சீட் தான். அது சரி. நானாக ஒரு கவிதை எழுதி அப்போ ராஜபாளையத்தில் மாவீரனால அங்கே அந்த தமிழ் தேசிய கதைகள் நடத்துகிறாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் ஒரு எங்கள் ஏரியாவில் சும்மா ஒரு 50 தான் ஒட்டி விட்டேன். ஒட்டினா எல்லாம் பொது இடத்துலையா ஒட்டி விடுது. ரேஷன் கடையில், பேருந்து நிலையத்தில், இந்த ஆள் கூடுற பஞ்சாயத்து எங்கெல்லாம் வரும் பிரச்சனை எங்கெல்லாம் வருவாங்க. காவல் நிலையத்தில் மட்டும்தான் ஒட்டலை. அந்த வடிவேல் ஒரு படத்தில் டோரில் ஒட்டிட்டு போகிற கதையா 50வது திருட்டு அப்படி விட்டோம்.
அதுவே தேடி வந்துட்டாங்க. இது யார் எழுதுனது, யார் ஒட்டுனது அப்படின்னு. அப்பதான் எல்லாத்துக்கும் அனுமதி இதெல்லாம் அந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். ஒரு 2011-12 தெரியல, அண்ணன் வந்து கச்சத்தீவுக்காக பேசும்போது மீனவனை அடித்தால் மாணவனை அடிப்போம் சிறை கைது. அப்போ நாங்கள் ஒண்ணுமே இல்லை, ஒரு என்ன சொல்றது, ஒரு 9 பேர் வந்து ஒரு 7 பேர் வந்து சாலையை மறிச்சிட்டோம் ராஜபாளையத்தில். மறிச்செல்லாம் பிரச்சனை இல்லை, நமக்கெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம கூட வந்த பிள்ளைங்க இருக்கு பாருங்க, டேய் உன்னை நம்பி வந்ததுக்கு எவ்வளவு செய்ய முடியும் செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இந்த கைது அதெல்லாம் சும்மா மண்டப கைதெல்லாம் நமக்கு என்னன்னு தெரியல. ஒரு அண்ணன் கைதை நம்ம உட்கார அப்படி மறிச்சிட்டாங்க. இப்ப நான் நிக்கிறேன், நீங்க அங்கிட்டு இருந்து வாரீங்க, ஏன் இன்னும் மதி இருக்கான், மதி எங்க வா மதி அப்படின்னு என்ன அப்படி எல்லாம் உட்காந்துட்டோம். மண்டபத்துக்கு கூட்டு போயிட்டாங்க. அப்பதான் ஒரு புதுசு ஆள் வராங்க, தம்பி அதெல்லாம் ஒண்ணு சாயங்காலம் விட்டுறா, சாயங்காலம் விடுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு கூட இருந்த ஒரு தம்பி அப்பதான் வந்து காளிமுத்துன்னு நினைக்கிறேன், பெரிய காளிமுத்து. இப்ப கூட மாவீர நாளுக்கெல்லாம் நம்ம கூட வரும். என்ன இந்த யாராவது இருக்காங்களா அப்படின்னா, என்ன இந்த பையன் துட்டவும் கொடுத்து விடணும், ஒரு சாக்கு பை வச்சிருக்கா, அப்படி கொஞ்சம் காசை கையில இருந்து இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு அக்கா பொண்ணு பெரிய மனுஷன் இருக்கு, இன்னைக்குதான் தண்ணி ஊத்துறாங்க, காய்கறி சாமா சமையலுக்கு காய்கறி வாங்க வந்துருக்காப்ல, இவர் தான் தாய் மாமன், தண்ணி ஊத்த வேண்டியது கூட்டு வந்துட்டீங்க அப்படி சொல்லக்கூடாது. அப்படிங்கிற மாதிரி அப்படி ஒரு தோராயமா அப்படி சொல்ல முடியாது. இந்த காய்கறியை வாங்கி கொடுத்து நான் சாயங்காலம் தண்ணி ஊத்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு நம்பிக்கையோட இவங்க மச்ச கிச்செல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் தான் 2 மணிக்கு தான் சொல்றாங்க, இல்ல உங்களை வந்து சிறை பண்றோம், ரிமாண்ட் பண்றோம் அப்படிங்கிறாங்க. நம்மால சாயங்காலம் வேணா தண்ணி ஊத்தணும், இன்னொருத்தர் கூப்பிட்டு ஊத்த சொல்லுங்க, மாமா வர இல்ல அண்ணன் இது ரொம்ப வருத்தமா, ஐயோ முக்கியமான தாய் மாமனுக்கான முக்கியமான இப்ப வந்து சிரிப்பா அது பேசுறோம். அப்படியெல்லாம் அது ஆரம்ப காலம் இருந்தது. விருதுநகர்ல கொண்டு போய் எங்களை வந்து அடைக்கிறாங்க நீதிமன்றத்துல. அப்பதான் தெரியும் கைதுனா என்ன. நேரம் இங்க இருந்து எடுத்துட்டு போய் காவல் நிலையத்துல எல்லாம் எழுதி வாங்கிட்டு மருத்துவமனை கூப்பிட்டு போறாங்க. மருத்துவமனையில நமக்கு ஒரு சர்டிபிகேட் கையெழுத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீதிபதிட்ட, நீதிமன்றத்துல நீதிபதி இரவு 11 மணிக்கு இருக்காரு. அப்ப எங்களுக்கு 11 மணிக்கு ஜட்ஜ் இருக்காரு அப்படின்னு நம்ம போறேன். நம்ம நீதிமன்றம் பார்த்தது இல்லை, நம்ம நிப்பாட்டுறாங்க. நீதிபதி கேட்காரு, எதுக்காக கைது பண்ணிருக்காங்க தெரியுதா, நம்ம தான் வாய் தானே தெரியாத அப்படின்னு சொல்றோம். அவரு இப்படி பார்த்துட்டு திருப்பி குனிஞ்சு எழுதுறாரு. சரி நான் பதில் கேட்டு அவர் ஒண்ணுமே சொல்லிட்டு எது கைது பண்ணிருக்காங்கன்னு திருப்பி கேட்கிறேன். எங்க போலீஸ் எல்லாம் ஜட்ஜு சொன்ன பதில் அதை நீதிமன்றத்தில் கேட்டுக்குங்க. நான் என்ன நீதிமன்றத்தில் நிற்கும் திருப்பி நீதி அப்ப என்னன்னா தெரியுதான்னு கேட்குறாங்க. எல்லாமே ஃபார்மாலிட்டி அப்படிங்கிறது அப்பதான் முதல்ல நம்ம தெரிஞ்சு. ஒரு 9 நாள் சிறை. அது சிறை மட்டும் நம்ம தனியா பேசலாம். அது நீங்க சொல்ற ஒரு அறை, ஒரு செல்லு, அதுக்குள்ள ஒரு டானு, ஒரு செல்லுக்கு ஒரு பாஸ். டேய் அண்ணனை எடுத்து பேசுறியா, அண்ணனுக்கே பதில் சொல்ல மாட்டியாமா, நம்ம பதில் சொல்றோம், நீ அண்ணனை எடுத்து பேசுறியா, இப்படி எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் போடுறாங்க. கழிவறை உள்ளே இருக்க கழிவறை விட்டு அதுக்கு நம்ம தண்ணி எடுத்து ஊத்து. அதெல்லாம் அது நிறைய முதல்ல சிறைக்கு போகும்போது நமக்கு உணவே இறங்காது. உள்ள கழிவறை இருக்கும், நமக்கு வந்துருமா ஒரு மாதிரி ஆயிருமா அப்படின்னு நம்ம சாப்பிடாம இருக்கணும் அப்படிங்கிற மனநிலைக்கெல்லாம் ஒருத்தர் வந்துருவாங்க. என் கூட வந்தாரு, ஒரு ரொட்டி மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. பாத்ரூமும் பேரக்கூடாது அப்படின்னு நிக்கிறாரு. அது அவரால் ஏத்துக்க முடியல. அந்த சிறைவாசிகளை பார்க்கும்போது பெரிய வயசானவங்க இருக்கிறது, இதுல நம்ம கொண்டு வந்து கொடுக்குற பழம் வந்து சேராது, வந்து சேராது. அது ஒரு நிறைய ஒரு அனுபவம், தனி கதை. ஆனா நம்மள ஒண்ணும் செய்யலன்னு வச்சுங்களேன், நம்ம அரசியல் கைதுன்னு ஒண்ணும் செய்யல. இதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. தொடர் காலத்துல அந்த ஒரு எல்லாருக்கும் உள்ள சிரமங்கள் இருந்துட்டு தான் இருக்கும். அப்பெல்லாம் உங்களுக்கு வந்து கைதானது யாருக்குமே தெரியாது கிடையாது. இன்னும் சொல்ல அண்ணனுக்குமே தெரியாது நாங்க அப்படி கைதாயிருக்கோம், அண்ணனுக்கு கூட தெரியாது. அதை நாங்க அது நடந்து அதான் அப்படி ஒண்ணு இதே தெரியல எங்களுக்குமே. இப்பதான் அந்த வழக்கு நாங்க வெளியே வந்தோம். இவ்வளவு நாள் ஆயிடுச்சு. ஆமா ஆமா ஆமா. அப்புறம் ஒரு அணுவுல ஏத்து ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அப்பதான் கொஞ்சம் கட்சி வந்து கொஞ்சம் தூத்துக்குடியில கூடங்குளம் அதுல கொஞ்சம் இருந்ததுதான். அப்புறம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கட்சி வந்து 2016 தேர்தலை சந்திக்கும் போதான் ஒரு அமைப்பா அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரைக்கும் 2016 நீங்க தொடர்ச்சியா வேட்பாளரா இருக்கீங்க இல்லையா? இல்ல 16 நான் நிக்கல. 16 நிக்கல. அதுக்கப்புறமா நீங்க அப்போ ஒன்று கேட்டீங்களே, இது அண்ணன் மட்டும் மாத்திரக்கூடாது, எங்களுக்கு அவருக்கு தெரிஞ்ச ரகசியம். அப்பவும் நிக்க சொல்லி அண்ணன் சொல்லும் போது அந்த சிங்கிள் கப்பல் இருக்குல்ல, அதை சொல்லி ஏமாத்தி தப்பிச்சிட்டேன். அது என்னன்னா, எங்களுக்குள்ள எங்க அப்பா திமுக இருந்தவங்க. சரி. நான் சென்னையில் வந்து இருக்கும்போது நானும் எங்கள் அண்ணனும் ஒரு முறை இயல்பாக பேசிட்டேன். எக்ஸ்க்ளூசிவாக எங்களுக்காக சொல்கிறாரு. இல்லை இயல்பாக பேசிக்கிட்டோம்.
எங்கள் அப்பா வந்து திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டிட்டு தான் அவரோட அரசு வேலை இழந்தவர். ஓ, இது நான் பிறக்கல அப்போ, இதை நான் கேள்விப்பட்டது, சும்மா சொல்ல கேள்விப்பட்டதுனால இங்கே சென்னை வந்து எங்கள் அண்ணன் சினிமாவில் இருக்கான்னு சொன்னதுக்கப்புறம் எங்கள் மண்டைக்குள்ள ஒன்று உதிச்சு, என் மண்டைக்குள்ள எப்படி எங்கள் அண்ணன் பெரிய டைரக்டர் ஆயிடுவாரு, அப்போ கலைஞர் கருணாநிதி போய் பார்த்துருவாரு. அப்படி பார்க்கும்போது ஒரு சினிமாக்காரன் ஒரு சீட்டை கொடுத்துருவாரு, நீ சினிமாவில் இருக்க சீட்டை வாங்குற, அந்த சீட்டை எனக்கு கொடுத்துரு, நம்ம திருவள்ளூர்ல போட்டிட்டு எம்எல்ஏ ஆகி நம்ம அப்பா கண்ட கனவை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள ஒரு இதை நான் பேசிக்கிட்டேன். அப்போ நாம் தமிழர் அரசியத்தில் நம்ம இறங்கணும்னு சொல்லும்போது எங்கள் அண்ணன்ட்ட நான் திருப்பி சொன்னது, நம்ம சரியா தப்போ ஒரு ஒரு எண்ணம் நம்ம மண்டைக்குள்ள வந்ததுரா, நம்ம இந்த அரசியலில் போய் தேர்தலில் மட்டும் நிற்கக்கூடாது. டேரக்டருக்கே நீங்கள் கதை சொல்லியிருக்கீங்க. எங்க அண்ணன் தம்பி அது வந்து அண்ணன் தம்பி தான், அவர் அண்ணனா இருந்தாலும் தம்பி அதில் வீட்டுக்கு நாங்கள் பிள்ளைதான். அப்போ அப்படி ஒரு இதை நானுமே சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நம்ம வந்து ஒருவேளை நம்ம நிற்கக்கூடாது. ஏன் அப்படி நான் நினச்சேன்னா, தொடங்குற போதே நாங்கள் அண்ணனுக்கு அறிமுகமாயிருக்கோம். இன்னும் வெளிப்படையாக சொல்றதா இருந்தா, என்னோட சட்டமன்ற தொகுதி ஒரு தனி தொகுதி, என்னுடைய பாராளுமன்ற தொகுதி ஒரு தனி தொகுதி. அதுல போட்டியிடுறதுக்கு தகுதி வாய்ந்த நபர் நான். ஏன்டா வாய் இருக்கு, நான் உங்கள்ட்ட முதலே சொன்னேன்னு நினைச்சேன், எத்தனை பேர் இருந்தாலும் என்னை அடையாளப்படுத்திக்கிற பண்பு எனக்கு. ஏதோ ஒரு வேலை பண்ணியான், எனக்கு அடுத்து ஒருத்தர் வந்து என்னை தாண்டி பேசி, என்னை தாண்டி வேலை பார்த்து, என்னை தாண்டி அண்ணன்ட்டு அறிமுகமாகிறது கொஞ்சம் சிரமம் தான் நான் நினைச்சுக்கிட்டேன். அப்படி இருக்கும்போது அண்ணன் நம்ம தம்பி தானே, நமக்கு தெரியுமே அப்படின்னு கை நம்ம மேல வச்சிடக்கூடாது, அந்த கையை தூக்கி வேற பக்கத்துல இருக்க மேல வச்சு விட்டுறணும் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவா இருந்தாலும் 2016 அதை செஞ்சுட்டேன். சரி, ஒரு பொய்யை சொல்லி, அந்த பொய்யெல்லாம் இதுல சொல்ல முடியாது, அது அண்ணனுக்கு எனக்கு மானது, இல்லடா அவ மாத்தி விட்டுருவோம் அப்படின்ட்டாங்க. 2019 அந்த பொய்ய சொன்னேன், பரவாயில்ல அப்படி பண்ணாயா நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பி, அதுக்குள்ள அண்ணன் கண்டுபிடிச்சிருப்பாரு இது உண்மை இல்லை, இது வந்து இனி அது நடக்காது அண்ணன்கிட்ட அப்படின்னு. ஆமா, அது இல்ல. அது போக இன்னொன்னு என்னன்னா, வேட்பாளரை நிக்கணும் நிக்க கூடாது நம்ம எடுக்க ஒரு முடிவு இல்லை. ஒரு அமைப்பு அப்படிங்கிறது நம்ம அமைப்போட நிர்வாகத்துக்கு கட்டுப்பட்டவங்களா இருக்கிறதுனால தொலைநோக்கோட முடிவு செய்வாங்க. அதுல என்ன, அதுல நம்ம தான் தகுதியானாலும் அப்படியெல்லாம் இல்லை, அதுக்கு ஒரு காரணத்தினால் முடிவு செய்யப்படுறதுனால அதில் நம்ம தலையிட வேண்டாம் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு தடவை போட்டிட்டதுக்கு அப்புறம் வந்துட்டேன். நின்னாச்சு, இன்னும் ஒரு தடவை 100 தடவை அப்படிங்கிறத அது அப்படியே பாட்டி இறங்கவே கூடாது. எங்கனாலும் சாப்பிடலாம், எங்கனாலும் டீ குடிக்கலாம், உட்காரணும் இல்லை முடியாது. நீங்க இந்த இடுப்பு முதுகு வலியா வந்து நீங்க அதான் நான் அவ்வளவு சொன்னேன், அவருக்கு வந்து நேரம் இல்லை, இறங்குற இடத்துல போய் படம் எடுக்க ஆளு. நமக்கு அமைச்சர்கள் முகங்கள்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கோம்ல, இந்த ஏரியால என்ன தலை இருக்குன்னு ஒண்ணு இருக்கும்ல, அப்ப அவர் ஒளிஞ்சு நிக்கிறாரு. அப்ப நாம என்னமோ இங்க சின்ன நான் வேட்பாளர் வச்சுக்கிட்டு இருக்கேன், நீங்க அமைச்சரா இருக்கலாம், எனக்கு கேண்டிடேட் நிக்கிறாங்க, அவங்க ஒரு கல்லறி அமைச்சர் வேடிக்கை பார்க்கும்போது நான் கூப்பிட்டு சொல்லத்தானே செய்வேன். 2016 தேர்தல் பயணிக்கும் போது அப்படி ஒரு சிக்கல் வந்து, அது என்ன தேர்தல் கலந்ததுனால எங்களுக்கு வந்து காங்கிரஸ்ல இருந்து எங்க தொகுதியில போட்டிட்டாங்க. அப்ப நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது தெரியாம வேட்பாளர் இருக்க ஊருக்குள்ளே போயிட்டோம். அது என்ன சொல்றது, ஒரு அண்ணன் வழக்கறிஞர், இவன் என்ன வீட்டுல திட்டுறாங்க, ஒரு மன ஆறுதலுக்காக பேசி படமாக போயிடும். திடீர்னு அரசியல் பேசுறோம், நான் ஒரு இளைஞனா பெண்களை பத்தி பேசுறோம், குடும்பத்தை பத்தி பேசுறோம், திருமணத்தை பத்தி என்ன வேணாலும் பேசுறதுக்கு எனக்கு ஆள் இருக்கு, இடம் இருக்கு. இப்ப என்னன்னா, எனக்கு எல்லாரும் சீமானனை சந்திக்க போறாங்க அவர்களுடைய தேவைகளுக்கான அண்ணா எங்களை பொறுப்பு, அண்ணா எங்களுக்கு சீட்டு, ஏன்னா எங்களுக்கு இந்த வேலை, அந்த போலீஸ் ஸ்டேஷன் கொடியத்தை விட அவரோட தேவைகளை யார்கிட்ட சொல்லுவாங்க அப்படிங்கிறதுல நான் நிறைய நேரம் நினைச்சு பார்த்துக்கணும். நீங்க இதுல என்ன நான் சொல்ல வரேன்னா, நீங்க கேட்டாலும் கிடைக்கிறது இல்லை, நீங்க வேண்டானாலும் விட போறது இல்லை, தலைமை முடிவு செய்யுது. அப்போ இங்கே நாம் தமிழரோட அரசியல் என்பது பைசாவுக்கானது கிடையாது. அதை நாங்கள் மக்களுக்கு தான் புரிய வைக்கிறதுக்காக தான் இந்த அரசியலை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே வரோம். என்ன நாங்களே 2-3 தடவை போட்டியிடும் போது எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வருது, ஒண்ணுமே இல்லாம எப்படா 3 தடவை 4 தடவை இப்ப 4வது தடவை நிக்க போறோம் எப்படி? அதான் அண்ணன் இல்ல, அத இதுவரைக்கும் ஒரு தேர்தலில் ஒரு மோசடியான ஒரு போலி அரசியலை பார்த்தவங்களுக்கு இந்த அரசியலை நம்ப முடியல. நிச்சயமா அண்ணன் நம்ம பேர சொல்றாரு, அப்ப நம்ம பேச கவனிக்காது, அப்ப அடுத்து நம்ம எப்படி பேசணும், இன்னும் படிக்கணும், இன்னும் விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து அண்ணன்ட்ட. அது இன்னைக்கு நாம் தமிழர்ல எல்லாரும் சீமான போல பேசுறாங்க அப்படின்னு ஒரு சொல்றாங்கல்ல, அதுக்கு காரணம் அண்ணன். அவங்களோட அணுகுமுறை, அவங்க எப்படி அந்த பிள்ளைங்களை வளர்த்தாங்கிறதெல்லாம் அந்த இது வந்து நிற்குது.